नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष सुख सौनक भीष्मदाल्भ्यान् ऋक्वांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। श्री पूर्णबोध कुलवर्ति सुधाकराय श्री व्यासराज गुरवे यतिशेखराय श्रीरंग विठ्ठल पदाम्बुज बंभराय श्रीपादराज गुरवेस्तु नमस्सुभाये। समचरण सरोजं सांद्रनीलाम्बुदाभं जघन निहितपाणिं मंडनं मंडनानां तरुण तुलसीमाला कंधरं कंचनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोविंद नाम संकीर्तनं। பண்டரி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது மிகவும் பிராச்சீனமானது. பகவான் கிருஷ்ணாவதார காலத்திலேயே அங்கு எழுந்துருளினான் என்று தெரிகிறது. புராண மகாத்மியம் பாத்ம புராணத்தில் உத்தரகண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிற்காலத்திலே பக்தர்களாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு பிரசித்தி. பல நூற்றாண்டுகளாக பாரத தேசத்தில் இருந்த மகான்கள் எல்லாரும் அங்கு சென்று பகவான பண்டரிநாதனை வழிபட்டு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது ஒரு தனித்த பெருமை சில க்ஷேத்திரங்களுக்குத்தான் உண்டு. ஆழ்வார்கள் பாடலே அப்படிங்கிற குறை தீர பிற்காலத்தில் அடியார்கள் தோண்டி நிறைய அபங்கங்கள் அவ்வளவும் பண்டரிநாதனை பத்தி தான் பாடினார்கள். சம்பிரதாய ஸ்தாபகர்களான ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பாண்டுரங்கனிடத்துல அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கு. முதல் ஆதிசங்கரர் பண்டரிநாதனை பார்த்து பாண்டுரங்காஷ்டகம் பாடினார். அதை அனுசரிச்சுதான் எல்லா அடியார்களும் அபங்கமாக பாடியிருக்கார்கள். அபங்கம்ங்கிறது ஒரு விருத்தம். புஜங்க பிரயாத்தம் அப்படின்னு ஒரு விருத்தம் சம்ஸ்கிருத பாஷையில. அந்த விருத்தத்திலேயே ஆதிசங்கரர் பாண்டுரங்கனை பாடினதுனாலேயோ என்னவோ மராட்டி பக்தர்கள் எல்லாரும் அந்த புஜங்க பிரயாத விருத்தத்திலேயே தான் பாடியிருக்கார்கள். அதுக்கெல்லாம் அபங்கம்னு பெயர். பொதுவாக பகவான் புண்டலீகன் அப்படிங்கிற பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பீமரதி நதி தீரத்திலே செங்கல் மேலே இடுப்புல கையை வைத்துக் கொண்டு பகவான் இருக்கிறான். துவாரகாதீசன் கிருஷ்ணன். மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாக வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தமானந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார் பாண்டுரங்கன் என்று பொதுவாக வர்ணிச்சிருக்கிறார். எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு காலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பெரியோர்கள் பாடியிருக்கிறார். யுகே அட்டாவீச விட்டேவரே உவா என்று 28வது கலியுகம் இது. அஷ்டாவிம்சதமே கலியுகே பிரதமே வருஷே பிரதமே பாதே என்று நாம் சங்கல்பத்தில் சொல்லிக்கிறோம். 28 கலியுகமாக இருந்திருக்கிறார், சதுர்யுகமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறார். ஸ்வயம் வியக்த மூர்த்தி, ஒரு சிற்பியினால் செய்யப்பட்ட மூர்த்தி இல்லை. அதையும் பெரியவர்கள் பாடுறார்கள். ஸ்வயம்பூ அமூச்சா விட்டேவரி உபா சைதன்யா சகாபா பாண்டுரங்கா என்று ஸ்வயம் வியக்த மூர்த்தியாக சாலக்கிராம மூர்த்தியாக பகவான் எழுந்துருளி இருக்கிறான் அப்படின்னு பாடியிருக்கார்கள் பக்தர்கள் எல்லாரும். பண்டரி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது மகாராஷ்டிர தேசத்திற்கும் கர்நாடக தேசத்திற்கும் மத்தியில இருக்கு. எப்படி திருப்பதி அப்படின்னு சொன்னோமானா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் மத்தியில் இருக்கு. மத்தியில் இருக்கிறதுனாலே தமிழ்நாட்டில் இருந்த ஆழ்வார்கள் எல்லாரும் திருமலையை பாடியிருக்கார்கள். ஆந்திராவில் இருந்த அன்னமாச்சாரியரும் முதலியவர்கள் எல்லாரும் திருமலையை பாடியிருக்கார்கள். இன்றைக்கும் எப்படி இருக்குன்னா ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய யாத்திரிகால் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய யாத்திரிகால் இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கு.
இதை தவிர கர்நாடகாவுக்கும் எல்லையா இருக்கு. கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் திருப்பதி இருக்கு. கர்நாடக தேசம் மிகவும் விரிந்த தேசம். கேரள தேசத்துக்கும் கர்நாடக தேசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக தேசத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. அதே பிறகு ஆந்திராவுக்கும் கர்நாடக தேசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடக தேசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. துளுன்னு ஒரு நாடு இருக்கு. நம்முடைய இந்தியா மேப்ப படத்தை எடுத்து பார்த்தோமானா அந்த துளு நாடுக்கும் கர்நாடக தேசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கடற்கரை ஓரமான பிரதேசங்களாகவே இருந்துருக்கு. அப்போ நீண்ட ஒரு நாடாக கர்நாடகம் இருக்கிறதுனால பல்வேறு பிரதேசங்கள் அதுல சந்திக்கிறது. பல்வேறு பிரதேசங்கள் சந்திக்கிறது. கடைசியில மகாராஷ்டிர தேசத்தோட போய் முடியறது. மகாராஷ்டிர தேசத்தினுடைய ஆரம்பத்திலே பண்டரி கஷேத்திரம் இருக்கிறதுனால இப்ப பாண்டுரங்கன் விஷயமாக கன்னட பக்தர்கள் பலர், மகாராஷ்டிர பக்தர்கள் பலர் பகவானே மங்களாசாசனம் பண்ணிருக்க, கீர்த்தனம் பாடியிருக்கா. அதுல மராட்டி பக்தர்கள் தான் ஞானேஸ்வரர், நாமதேவர், துகாராம் முதலியவர்கள். கர்நாடக பக்தர்கள் தான் புரந்தரதாசன் முதலிய 8 தாசர்கள். இந்த அஷ்டதாசர்கள் பாண்டுரங்கனாலே ஆட்கொள்ளப்பட்டு பாண்டுரங்க உபாசகர்களாக பாண்டுரங்கனிடத்திலேயே அபார பிரேமை உடையவர்களாக இருக்கிறார்கள். பண்டரிபுரத்தினுடைய சமீபத்தில் இருந்திருக்கிறார்களே இவர்களுக்கு மராட்டி பாஷை நன்னா தெரியும் அப்படின்னு இருந்தாலும் கூட இவர்கள் கன்னடத்திலேயே பாடியிருக்கார்கள். கீர்த்தனங்களுடைய கடைசியில புரந்தர விட்டல, விஜய விட்டல என்ற விட்டல நாமத்தை அதுல சேர்த்தே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி மராட்டி பக்த விஜயம் ஒண்ணு இருக்கோ அதுபோல கன்னட பக்த விஜயம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தினுடைய சாரம் தான் நம்ம வைஷ்ணவ சம்ஹிதை அப்படிங்கிறது. மராட்டி பக்த விஜயத்தை மட்டிலும் சம்ஸ்கிருதத்தில் ஆக்கலே இது. பலவேறு மொழிகள்ல உள்ள பலவேறு பக்த சரித்திரங்களை அதனுடைய சாரத்தை எடுத்து சொல்றது இது. அதுல மணிப்பிரமாண பாஷையில உள்ள குரு பரம்பரையில உள்ள வைபவங்கள் எல்லாத்தையும் தான் நேத்திக்கு சொன்னோம். அதுக்கு குரு பரம்பரா பிரபாவம்னு பெயர். அது மணிப்பிரபால பாஷையில எழுதப்பட்டது. ஆழ்வார்களுடைய வைபவம், ஸ்ரீ ராமானுஜரும் முதலிய ஆச்சாரியர்களுடைய வைபவம், அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே நாள்ல நேத்திக்கு அனுபவிச்சோம். கலியுகத்தில் தோன்றிய இந்த மகான்கள் எல்லாருக்குமே கோவில்களில் உள்ள அர்ச்சாவதானமே பிரதானமாக இருந்தது.